இரண்டு நண்பர்களின் கனவு. முன்னொரு காலத்தில் சீன தேசத்தில் சங் என்று ஒரு விவசாயி இருந்தான். ஒரு நாள் இரவில் கனவு ஒன்று கண்டான். காலையில் தனது நிலத்தில் வேலை செய்வதற்காக போகும்போது இரவில் வந்த கனவை பற்றி யோசித்தவாறே சென்று கொண்டிருந்தான். என்ன விந்தையான கனவு! தனக்கு தானே சொல்லிக் கொண்டான். அப்போது வழியில் அவனது நண்பன் பாவ் வருவதை கண்டான். சங், பாவ், நல்லவேளை நீ வந்துட்டே. உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இரவு ஒரு கனவு கண்டேன், அதை பற்றி உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீயே வந்துவிட்டாய் என்றான். ஓ, அப்படியா, என்ன கனவு? சொல்லுப்பா என்றான் பாவ். என் வீட்டு கூரையிலிருந்து தங்க காசா கொட்டுது, இதுதான் நான் கண்ட கனவு என்று மெல்ல கூறினான் சங். இதை கேட்ட பாவ் சொன்னான், உனக்கும் எனக்கும் என்ன ஒரு ஒற்றுமை பாரேன். எனக்கும் இதே மாதிரி ஒரு கனவு வந்தது. ஆனால் எனக்கு புதையல் கூரையிலிருந்து கொட்டவில்லை, நிலத்தடியிலிருந்து கிடைத்தது. இதை கேட்டதும் சங்குக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. இந்த கனவுகள் நிஜமாவதுண்டா என்று ஒன்றும் புரியாதவனாக கேட்டான் அந்த அப்பாவி. யாருக்கு தெரியும், நிஜமானாலும் ஆகலாம் என்றான் பாவ் தோள்களை குலுக்கியவாறே. நண்பனிடம் பேசிவிட்டு தனது நிலத்துக்கு திரும்பினான் சங். வழக்கம் போல நிலத்தை உழ ஆரம்பித்தான். உழுது உழுது களைப்படைந்த நேரம் அவனது கலப்பை ஏதோவொரு கெட்டியான பொருள் மீது பட்டு கணீரென்ற சத்தம் வந்தது. அந்த இடத்தை மேலும் நன்றாக தோண்டி பார்த்தான். அங்கே ஒரு பித்தளை குடம் தென்பட்டது. அட, என்ன இது! பித்தளை குடம் ரொம்ப கனமாக வேறு இருக்கிறது. நிச்சயமாக இதற்குள் ஏதோ தங்க வெள்ளி நாணயங்கள் நிறைய இருக்கும் என்று முணுமுணுத்தவாறே அதை திறக்க முயன்றான். ஆனால் அவனுக்கு ஏனோ அப்போது பாவ் அவனிடம் கூறியது ஞாபகத்துக்கு வந்தது. அடடா, பாவ் சொன்னானே, பூமிக்கடியிலிருந்து செல்வம் கிடைப்பதாக அவன் கனவு கண்டானே. அப்படியானால் இந்த குடம் அவனுக்குத்தான் சொந்தம். நமக்கு வந்த கனவில் கூரையிலிருந்துதானே தங்க காசுகள் கொட்டின என்று நினைத்தவன் அந்த குடத்தை எடுத்த இடத்திலேயே வைத்தான். பிறகு பாவ் வீடு நோக்கி நடந்தான். அவனை சந்தித்து விஷயத்தை சொல்ல வேண்டுமென்று விரைவாக நடந்தான். சிறிது நேரத்தில் பாவ் வீட்டை அடைந்தான். அங்கு பாவ் இருப்பதை பார்த்தான். அவனிடம், பாவ், என் நிலத்தில் நான் ஒரு புதையலை கண்டேன். அதற்குள் நிறைய தங்க காசுகள் இருக்கின்றன என்று நினைக்கிறேன். நிலத்திலிருந்து கிடைத்ததால் அது உனக்குத்தான் சொந்தம். நீதானே அதை பற்றி கனவு கண்டாய் என்றான் நல்ல குணம் படைத்த சாங். இதை கேட்டதும் பாவுக்கு வியப்பாக இருந்தது. யோசிக்க ஆரம்பித்தான். சரியான முட்டாளாக இருக்கிறானே இந்த சங். கனவுல வர்றதெல்லாம் நிஜமென்று நினைக்கிறான். அதுவும் தனக்கு கிடைத்த புதையலை எனக்கு சொந்தம் என்கின்றான். நல்லதுதான், இதை நாமே எடுத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். தனக்குள் சிரித்தும் கொண்டான். பிறகு சங்கை நோக்கி, நீ சொல்வது சரிதான். அது எனக்கு சொந்தமானதுதான். நானே அதை எடுத்து கொள்கிறேன் என்றான். அவசர அவசரமாக சங்கின் நிலத்துக்குச் சென்றான். சங் சொன்ன நிலத்தில் அந்த குடத்தை பார்த்தான். குடத்தை உடனடியாக திறந்து பார்த்தான். அதிர்ச்சியில் குடத்தை கீழே போட்டான். அட, குடம் நிறைய தேள்கள், மயிரிழையில் உயிர் தப்பினேன். ஓஹோ, இப்போதுதான் புரிகிறது சங் என் மீது ஏன் அவ்வளவு கரிசனம் காட்டினான் என்று. என்கிட்டயா விளையாடுகிறான்? அவனுக்கு சரியான பாடம் புகட்டுகிறேன் என்று எண்ணியபடி அந்த குடத்தை அப்படியே எடுத்து கொண்டு வீட்டுக்குச் சென்றான். அன்றிரவு பாவ் மெதுவாக குடத்தை எடுத்து கொண்டு சங் வீடு நோக்கி நடந்தான். யாருக்கும் தெரியாமல் மறைந்து மறைந்து சென்று சங் வீட்டு கூரை மீது ஏறினான். கூரையின் ஓட்டை பிரித்தான். உள்ளே எட்டி பார்த்தான். சங் கீழே தரையில் படுத்து கிடப்பது தெரிந்தது. இதுதான் சரியான சமயம் என்று நினைத்தவன் குடத்தை அப்படியே சங்கை நோக்கி கவிழ்த்தான். ஹஹா, இப்போது பார்க்கலாம் வேடிக்கை என்று நினைத்தபடியே உள்ளே எட்டி பார்த்தான். ஏதோ விழும் சத்தத்தை கேட்டு தூக்கத்திலிருந்த சங் திடுக்கிட்டு எழுந்தான். அவன் கண்ட காட்சி! கண்களை அகல விரித்து பார்த்தான். தான் காண்பது கனவா நினைவா என்று அவனுக்கு புரியவில்லை. ஆச்சரியத்துடன் கத்தினான். என்ன இது? தங்கம், வெள்ளி நாணயங்களாக கொட்டுகின்றதே. ஓஹோ, பாவ் மாதிரியே என்னுடைய கனவும் நிஜமாயிடுச்சே. என் வீட்டு கூரையிலிருந்து செல்வம் கொட்டோ கொட்டென்று கொட்டுகின்றதே என்று வியந்தான். கூரையின் மேலிருந்த பாவ் சங் போட்ட சத்தத்தை கேட்டு நன்றாக உற்று பார்த்தான். அடடா, எங்கும் மின்னுகிறதே. தங்கம் வெள்ளி நாணயங்களாக இருக்கின்றதே. என்னால் நம்பவே முடியவில்லையே. தேளுக்கடியில் காசுகள் இருந்திருக்கும் போல. நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். சங்கை ஏமாற்ற நினைத்தது தப்பாக போய்விட்டது என்று வருந்தினான்.
இப்போது யோசித்து என்ன செய்வது. தனது குறுக்கு புத்தியால் கைகெட்டியது வாய்க்கெட்டாமல் போய்விட்டது என்று எண்ணியபடியே வருத்தத்துடன் வீடு திரும்பினான் பாவ். வேப் லிங்க்ஸ்